காமெடியில் ராஜா போல் பல ஆண்கள் ஜெயிச்சிட்டு இருந்தப்போ அங்கே ராணியாக வந்து நின்று நானும் உங்களுக்கு சலிச்சவங்க இல்லைன்னு ப்ரூவ் பண்ண ஒருத்தவங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு 100 Days of 100 Legends. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவை சரளா அவங்கள பற்றி. கோயம்புத்தூரில் பிறந்த கோவை சரளா அவர்கள் அவங்க 18 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துடுறாரு. குடும்ப சுமையை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிறனால சினிமாவில் நடிக்கிறதுக்கு வந்தாங்க. அவங்க ஃபஸ்ட்டு நடித்த படம் பேர் வெள்ளி ரதம். அந்த படத்தில் காமெடிக்காக நடிக்கலை, ஒரு ஆர்டிஸ்டாக தான் நடித்தாங்க, ஒரு கேரக்டர் விளையாட்டு நடித்தாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க எப்போது கவுண்டமணி செந்தில் காம்பினேஷனில் சேர்ந்தாங்களோ அதுக்கப்புறம் அவங்க லைஃபே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். கவுண்டமணி சார் செந்தில் ஓட விட்டுட்டு இருந்த காலத்தில் கவுண்டமணி சாரியே ஓட விட்ட ஆர்டிஸ்ட்டு தான் கோவை சரளா அவர்கள். அவங்க ரெண்டுத்தோட காம்பினேஷன் வேறு லெவலில் நிறைய படத்தில் ஒர்க் ஆச்சு. அதே மாதிரி தான் வடிவேல் சாரும். அவங்க 2 பேர் நடித்த காம்பினேஷனும் நிறையா படத்தில் மெகா ஹிட் ஆகியிருந்திருக்கு. இவங்க 2 பேர் இருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஷூட்டிங் போன காலம்லாம் இருக்குது. அந்தளவுக்கு இந்த 2 பேர் ஒரு ஹிட்டான பேராக இருந்துச்சு. கரகாட்டக்காரனில் தொடங்கி சதிலீலாவதி, காஞ்சனா முதல் கொண்டு வெறும் காமெடி மட்டும் இல்லாமல் சப்போர்ட்டிங் கேரக்டருமே வேறு லெவலாக நடித்த கோவை சரளா அவர்கள் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 750 படம் வரைக்கும் நடிச்சிருக்காங்க. பல அவார்டு ஜெயிச்சிருக்காங்க காமெடிக்காக. இவங்ககிட்ட ஏன் நீங்கள் இன்னும் மேரேஜ் பண்ணல அப்படின்னு கேட்டதுக்கு, மேரேஜா நான் ஆல்ரெடி பண்ணிட்டேனே, சினிமா தான் என்னோடய லைஃப் பார்ட்னர், மக்கள் சிரிக்கிறாங்களே அதுதான் என்னோடய குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அவங்க கல்யாணமே பண்ணாமல் இருக்காங்க. மனோரமா ஆட்சி கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு நடித்த ஒரு ஆர்டிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோவை சரளா அவர்கள் தான். இன்னும் கோவை சரளா அவர்கள் கூட கம்பேர் பண்ணுறதுக்கு எந்த ஆர்டிஸ்ட்டுமே இல்லை. அந்தளவுக்கு அவங்க டாமினேஷனில் நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்போவுமே காமெடியில் கலக்கிட்டு இருக்காங்க. காஞ்சனா சீரீஸே அதுக்கு ஒரு பெரிய உதாரணம். கோவை சரளா அவர்கள் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, அவங்க ஒரு லிவிங் லெஜெண்ட்.